This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கடலூருக்குள் ஜிபிஎஸ் கருவியுடன் வந்த கழுகு. மர உச்சியில் பாரு, காலில் பிளாஸ்டிக், வியந்த பன்ருட்டி. பன்ருட்டியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட நிலையில் பறந்து வந்து கழுகால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேமரா எத்தகைய செயலுக்காக அனுப்பப்பட்டது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள சித்திரைச்சாவடி என்ற பகுதி. இந்த கிராமத்தில் காலை 11:30 மணிக்கு கழுகு ஒன்று பறந்து வந்துள்ளது. அந்த பகுதியில் உள்ள வீட்டின் அருகே உட்கார்ந்திருந்தது. பிறகு அந்த பகுதியில் இருந்து காமன் கோவில் மீதும் ஏறி உட்கார்ந்தது. அந்த கழுகின் காலில் பிளாஸ்டிக்கால் ஆன பட்டைகள், முதுகில் ஜிபிஎஸ் போன்ற கருவி பொருத்தப்பட்டு இருந்தது. இதை பார்த்ததுமே கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். எனவே அப்பகுதி இளைஞர்கள் அக்கழுகை பிடிக்க முயன்றார்கள். ஆனால் கழுகு ஒரே இடத்தில் நில்லாமல் மாறி மாறி உட்கார்ந்தது. இதனால் கழுகை பிடிக்க முடியவில்லை. இந்த தகவல் அறிந்த புதுப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அப்பொழுது கழுகு அதே மரத்தின் கிளையின் உச்சியில் உட்கார்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கேயே தொடர்ந்து இடம் மாறிக்கொண்டே இருந்தது. பிறகு வனத்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் யாரும் வராத நிலையில் கழுகு மதியம் 2 மணிக்கு அங்கிருந்து பறந்து சென்று விட்டது. இந்த செய்தி காட்டு தீ போல கிராமத்துக்குள் பரவியதுமே ஏராளமானோர் கழுகை பார்ப்பதற்காக கிராமத்திற்கு திரண்டு வந்தனர். இது அரிய வகையான பாரு என்ற இனத்தை சேர்ந்த கழுகாகும். கழுகின் முதுகு பகுதியிலும் முன்பகுதியிலும் கண்காணிப்பு கேமரா ஏன் பொருத்தப்பட்டு இருந்தது என்று தெரியவில்லை. வனத்துறையினர் விளக்கம் அளித்தால் மட்டுமே இதற்கான விடை தெரியும். அதே சமயம் கழுகு எங்கிருந்து வந்தது, யார் அனுப்பினார்கள், அந்த கேமராக்கள் எத்தகைய செயலுக்கு அனுப்பப்பட்டது என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எனினும் கிராமத்துக்குள் இந்த வகை கழுகின் போட்டோ, வீடியோக்கள் தான் சோசியல் மீடியாவில் பரவி பன்ருட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் பாரு கழுகுகளை பாதுகாக்கும் அம்சமாக கழுகுகளுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்தி கண்காணிப்பு திட்டமிட்டு வருகிறது. இதற்காக வனத்துறை அனுமதி கிடைத்தவுடன் வனத்துறை அதிகாரிகள், தன்னார்வ தொண்டர்கள் நிறுவனங்களின் உதவியுடன் கழுகுகளை பிடித்து ஜிபிஎஸ் கருவி பொருத்தி வனப்பகுதியில் விடப்படும் என்றும் அதன் நடமாட்டத்தை கண்காணித்து அதன் வாழ்விட சூழலை அறிய உள்ளதாகவும் சமீபத்தில் செய்தி வெளியாகி இருந்தது. பாரு கழுகுகள் பாதுகாப்புக்கு செயல் திட்டம் வருவதற்கும் விரைவு அறிக்கையையும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்த நிலையில் திடீரென பாரு கழுகு பன்ருட்டிக்குள் நுழைந்தது பரபரப்பை தந்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.